செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பெருங்களத்தூர் சீனிவாச நகர் கண்ணகி தெருவைச் சேர்ந்த மோகன் என்பவர் எல்ஐசியில் பணிபுரிபவர். இவர் வழக்கம் போல் கடந்த 5ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றார். இரவு வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு அலமாரியில் இருந்த நகைகள் திருடப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதைத் தொடர்ந்து மோகன் பெருங்களத்தூர் பீர்க்கன்கரணை காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதையடுத்து புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடம் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 நாட்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து திருடும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியிருந்தன. அந்த சிசிடிவி காட்சி ஆதாரத்தின் மூலம் பழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த தணிகைவேல் சம்பவத்தில் ஈடுபட்டவர் என போலீசார் கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருவருடன் இணைந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த சாம்ராஜ் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அப்பகுதிக்கு சென்றபோது அவர் ஏற்கனவே வேறொரு வழக்கில் சேலையூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது தெரியவந்தது. மேலும் தணிகைவேலுவிடமும் இருந்து 5 சவரன் நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.